Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம Redmi 12 5G ஃபோன் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்ட்ரைட்டாக மீ வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 2 டேஸில் நமக்கு டெலிவரி ஆகிடுச்சு. பேக்கேஜுமே கரெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ராடக்டோட இன்வாய்ஸ்மே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு 12,000 ப்ரைஸிங் வந்திருந்தது. நம்ம வாங்கியிருக்க வேரியண்ட் வந்து 4GB ரேம் அண்ட் 128GB ரோம். கலர் வேரியண்ட் பார்த்திங்கன்னா பிளாக் கலர், ஜெட் பிளாக்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கிளாஸி ஃபினிஷ்ன்றதால நல்லா இருந்தது பிளாக் கலர். ஸோ அதனால தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்கு மேலே ஒரு கவர் ரேப்பர் சுற்றிருக்காங்க. நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா சேஃபாக தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம மீ 11X ஃபோன் வாங்கியிருந்தோம். ஸோ அது 30,000 கிட்ட ப்ரைஸ் வந்துருந்தது. ஈவன் அதுக்குமே வந்து இந்த மாதிரி அவங்க எதுவும் இவ்வளோ இதுவாக பேக் பண்ணல. பட் இந்த ஃபோனுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் சீல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம சிப் செட்லேருந்து பார்ப்போம். ஸோ நான் ஏன் இந்த ஃபோனை முக்கியமாக வாங்கினேன்னா அந்த சிப் செட்காக தான். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 4th Gen 2 வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே இதுதான் ஃபஸ்ட்டு சிப் செட். ஸோ நல்லா ஒர்க் ஆகுது. அதுவும் இல்லாமல் பவர் எஃபிஷியண்ட்டாக 4 நேனோமீட்டர் டெக்னாலஜியில் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் 4 நேனோமீட்டர்ன்றப்ப. ஸோ நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஃபோன். ஸோ ஃபோனை நம்ம லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு பின்னாடி சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எப்பவும் போல் சில பேப்பர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் வாரண்ட்டி, அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பேக் கேஸ் வந்து எப்பவும் போல் இவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ வர சாம்சங் ஃபோன்லலாம் சார்ஜர் எதுவும் கொடுக்கறதில்ல. பட் ரெட்மியில் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ பேக் கேஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது, செமி டிரான்ஸ்பரண்ட், நல்லா டைட்டாக தான் இருந்தது. ஸோ சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல். அண்டு 22.5 watt சார்ஜர். மற்ற பிராண்ட்ஸ்லலாம் அப்போலாம் சார்ஜர் வைக்கிறதில்ல. பட் ஈவன் தோ ஃபோன் 18 watt தான் சப்போர்ட் பண்ணும், இவங்க 22.5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், நல்லாயிருக்கு. இந்த கிளாஸி ஃபினிஷ் தான் இதோட அட்வான்டேஜு. ஸோ 12,000ன்றப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் லைட்டாக அந்த லைட் ஷேடில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோட கிளிட்டர் நல்லாவே தெரிஞ்சுது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது. ஆக்சுவலாக 17.2 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஹெச்டி தான். கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா டைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது கேஸுமே. அண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் டுவெல் கேமரா. ஸோ 50 மெகா பிக்சல் ஒன்று, 8 மெகா பிக்சல் ஒன்று. இன்னொன்று வந்து டார்ச் லைட்காக 500 மெகா ஆம்பியர் இருக்க பேட்ரி தான். 90 Hz அடாப்டிவ் சிங்க் டிஸ்பிளே போட்டிருந்தது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இனிஷியலாக கான்ஃபிகரேஷன் பண்ணுறப்ப ஆட்ஸ், பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டிசேபிள் பண்ணிடுங்க, கரெக்டாக பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஆட்ஸ் அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபோன் வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிறப்ப கொஞ்சம் டைம் எடுத்தாலும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் வர வரைக்குமே. ஸோ இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்டர் போடுறப்பவே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் வேரியண்ட்டும் சேர்த்து போட்டிருந்தோம். ஸோ அது யாருக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம நண்பருக்காக. ஸோ அவருமே ஒரு 5G ஃபோன் கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக போட்டிருந்தோம். ஸோ உங்ககிட்ட காமிக்கலான்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அது ஒயிட் கலர், நமக்கு பிளாக் கலர். ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இது இல்லாமல் ப்ளூ கலர் வேரியண்ட் ஒன்று இருக்குது. அது ரொம்ப பார்க்குறச்சே ஒன்றும் எடுப்பாக தெரியல. ஸோ அதை நாங்கள் வாங்கலை. ஸோ மோரோவர் எல்லாமே சேம் தான். நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே. ஸோ நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் ஒன்று ஒயிட் எடுங்க, இல்லைனா பிளாக் எடுங்க. ஆக்சுவலாக அது ஒயிட்னு சொல்ல முடியாது, மூன்ஸ்டோன் சில்வர்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக ஒயிட் கலர். ஃபுல் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் கலந்த மாதிரி. ஸோ 50 மெகா பிக்சலுன்றதால கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இல்லை ஸோ இந்த மாதிரி யாராவது வாங்கணும், அதுவும் 5G ஃபோன்னால் நீங்கள் இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை.